Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் மேங்கோ லெஸ்ஸி ஒன்று எப்படி செய்கிறன்றதை காட்ட போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி எங்களோட மேங்கோ லெஸ்ஸியை செஞ்சு கொள்கிறதுக்கு மாங்காயோட தோலெல்லாம் வெட்டிட்டு மாங்காவை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். தயிர் எடுத்துக்கிறேன், சீனி, ஃப்ரெஷ் மில்க், ஐஸ் கட்டி கொஞ்சம், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ எங்களோட மேங்கோ லெஸ்ஸி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் இப்போ எங்கள்கிட்ட இந்த லெஸ்ஸியை செய்கிறதுக்கு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதில் இப்படி சின்ன சின்னதாக வெட்டின மாங்காய் ஒரு கப் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் கர்ட் 1 கப் எடுத்து அதையும் என்னோட மேங்கோலே போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் ஃப்ரெஷ் மில்க் 1 கப் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் ஊற்றிக்கொள்கிறேன். இதுக்கே நான் சீனி எடுத்துக்கிறேன். சீனி 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் ஐஸ் கட்டி கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் ஒன்றுக்கு போட்டு பிளெண்ட் பண்ணி நாங்கள் லெஸ்ஸியை செஞ்சு எடுக்க போகிறோம். லெஸ்ஸி உடம்புக்கு நல்ல கொழுமனால கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த லெஸ்ஸி மிச்சம் நல்ல. வெயில் சூடு அதிகமான காலத்துக்கும் இந்த ட்ரிங்க்ஸ் மிச்சம் நல்லா இருக்கும். நீங்களும் இப்படி லெஸ்ஸி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்த லெஸ்ஸியை நான் கிளாஸில் ஊற்றிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கும் எங்களோட லெஸ்ஸி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும்.